இந்த குழந்தை வந்து பாலியல் ரீதியா வன்கொடுமை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் கொன்னு எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ முழுவதுமா இந்த குழந்தை தானா இந்த பர்டிகுலர் இந்த சிறுமி அப்படின்றதுக்கு ஆதாரங்கள் வேணும் இல்லையா? அந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் நிகழ்வுகள்னால இந்த கொடூர குற்றச்சம்பவம் வந்து மீடியாக்கள்ல கொஞ்சம் குறைவாகவே பேசப்பட்டதா எல்லாருக்குமே தெரியும். இது நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு இன்சிடென்ட் இப்படி நடந்திருக்குன்னா டைம் வைஸ் டேட் வைஸ் இது நடந்திருக்கு, இது போயிருக்கு, இந்த சிசிடிவி பார்த்துருக்கோம் அப்படின்ற எல்லாமே வந்து நமக்கு டாக்குமெண்டேஷனாக பண்ணப்பட வேண்டியது தேவை இருக்குது. ஸோ காவல்துறை எப்படி இவ்வளோ முக்கியமான வழக்கை வந்து இவ்வளோ லெத்தாஜிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இவங்களை இந்த வீட்டில இருந்து தான் பார்த்தேன், இந்த குழந்தைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு, இந்த இடத்துல தான் கொலை நடந்தது அப்படின்னா ஒருத்தர் நேரடியா பார்த்துருக்காருன்னா அப்ப அந்த வீட்டுல இன்னொருத்தரும் இருந்திருக்காரா? அப்ப இந்த வீட்டுல இருந்து இவர் வெளியில வரும்போது அந்த வீட்டுல வேற யாரும் இல்லையா அப்படின்றத அவங்க நிரூபிக்கணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், இந்த குழந்தை போரூர் சிறுமி வழக்கை பொறுத்த வரைக்கும் நேரடி சாட்சிகள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதுல அவங்க வழக்கறிஞர் வந்து நான் பண்ண டாக்குமெண்ட்ரியில ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பாரு. இதுல நேரடி சாட்சிகள் எதுவுமே கிடையாது. பட் சூழ்நிலை சாட்சிகள்னு அந்த சூழ்நிலைகள் சாட்சிகளை கூட செயின் மாதிரி நீங்க நினைச்சிருக்கணும். ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு வழக்கு இது. இதுல இவ்வளோ ஒரு சிக்கலையும் இவ்வளோ ஒரு லூப் ஹோலையும் குற்றவாளிக்கு சாதகமா அமைஞ்சதுக்கு காரணமே வந்து அவங்க அப்பாவே அதில் ஹாஸ்டைல் ஆனார் இல்லைங்களா? உண்மையிலேயே வந்து பிற சாட்சியா மாறினார். அவருக்கு வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயரிய விருதான சிறந்த தந்தைக்கான விருது தான் கொடுக்கணும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலில் அனு அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம். 2017 ஒரு 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தஷ்வந்த் அப்படின்ற நபரை வந்து கைது செய்யப்பட்டு அவருக்கு கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கி உயர்நீதிமன்றம் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை வந்து மாற்றி ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ரிலேட்டடாக நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கீங்க. முதல்ல இந்த தீர்ப்பை பற்றி பேசலாம். ஒரு செய்தியாளராக இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். தீர்ப்பு கிரிட்டிசிசம் நான் பண்ண முடியல. பட் ஆனால் அந்த தீர்ப்புக்கான அவங்க சொல்லியிருக்க காரணங்கள் மிகப்பெரிய சரியானதா இருக்கு இல்லையா? கேள்விக்குரியது. அதுதான் உண்மையும் கூட. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம தீர்ப்பையோ இல்லை தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் கொண்ட அமர்வையோ நம்ம விமர்சனம் பண்ணவே முடியாது. பண்ணுறதும் தவறானது, சட்டத்தின் புறம்பானது. கரெக்டுங்களா? ஆனால் இந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கவனத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தான் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கமும் காவல்துறையும் மிக கவனமாக கையாள வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த வழக்கின் மூலமா நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. நிச்சயமாக இந்த வழக்கை வந்து நான் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்காக. அந்த பொண்ணுடைய அந்த குழந்தையோடைய அப்பா பேசினதெல்லாம் வந்து கேட்டாலே மனசுக்கு அவ்வளோ பாரமாக இருக்கும். ஏன்னா பெண் குழந்தைகள் அப்படின்னாலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்க. அவர் சொல்லியிருந்தார், காலையில் என் குழந்தை தான் என்னை வந்து ஸ்கூல் போகும்போது நீங்கள் எந்திரிங்க வேலைக்கு போங்கன்னு என்னை வந்து எழுப்புவாங்க. நான் லேட்டாக வந்தேன்னா ஏன் லேட்டாக வந்தேன் கேள்வி கேட்குறதுக்கு ஒரு ஆள், பெண் குழந்தைங்க இருக்க வீட்டில் எப்போவுமே வந்து கொஷின்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து எமோஷ்னலி ஒரு பாண்டிங்காக இருக்கும். ஆண் குழந்தைகள் வந்து பாசமாக இருக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி இல்லை, அவங்களும் பாசமாக இருப்பாங்க. ஆனால் பெண் குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஏன் லேட்டாக வரீங்க, ஏன் வரல, எனக்கு ஏன் இதை வாங்கிட்டு வரல, என்னை இங்கே கூட்டிகிட்டு போங்க அங்கே கூட்டிகிட்டு போங்க. அதுவே ஒரு அன்பு தொல்லை தானே. ஸோ அந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் என் குழந்தை என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தது, இப்போ என்னை யார் கட்டி பிடிப்பா, என்னை யார் முத்தம் கொடுப்பா, நான் எல்லாமே மிஸ் பண்ணுறேன். என் குழந்தை இன்னைக்கு இந்த குற்றவாளியை நான் வந்து தண்டனையிலேருந்து விடுவிச்சிட்டேன், அதுக்கு நான் வந்து போராடலை அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு அப்படின்னா என் குழந்தையோட ஆத்மா என்னை வந்து மன்னிக்காது. என்னுடைய 2வது குழந்தை ஏன் வந்து என்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பெற்றோராக நீ வந்து இதை வந்து முன்னெடுத்து போகல அப்படின்னாக்கா என்னை பாதுகாக்கிறதுக்கு உண்டான தகுதியை வந்து நீ இழக்கிறன்னு என்னை கேள்வி கேட்கும். என் மனைவிக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்ற ஒரு எமோஷ்னல் கண்ணீரோடலாம் பேசியிருந்தார். இது சம்மந்தமாக வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் அவர்களையும் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அப்போ அவர் சொன்ன தகவல்கள் வந்து இந்த கேஸ்க்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். இப்போ பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த குழந்தைய வந்து 2017 வந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம கடைசியில் பேசுவோம். அந்த சமயங்களில்
அரசியல் வட்டாரங்களில் நடந்த சில நிகழ்வுகளையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் நடந்திருந்தாலுமே அந்த காலகட்டத்தில் அரசியலில் என்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னாக்கா, அப்போ தான் வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அம்மா சமாதியில் வந்து நான் மௌன விரதம் இருக்க போகிறேன், அம்மா ஆத்மாவோட பேச போகிறேன் அப்படின்லாம் விஷயங்கள் நடந்தது. அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து கூவத்தூரில் வந்து அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள்னு. அந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் நிகழ்வுகள்னால இந்த கொடூர குற்றச்சம்பவம் வந்து மீடியாக்களில் கொஞ்சம் குறைவாகவே பேசப்பட்டதா எல்லாருக்குமே தெரியும். இது நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு 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 கேபிட்டல் கிரைம் நடக்குது, அதை தாண்டி ஒரு அரசியல் நிகழ்வுகள் நடக்குதுன்னா அந்த அரசியல் நிகழ்வுகள் தான் எல்லா பக்கங்கள்லையுமே வந்து இடம் பிடிச்சிருக்குமே தவிர இதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே இருந்தாலும் கூட எந்தெந்த நிகழ்வுகள் எந்தெந்த இடங்களில் இடம்பெறணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. அதில் இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதுவாச்சு. ஏன்னா அரசாங்கமே ஆட்டம் கண்டுட்டு இருந்த நேரம் இல்லையா அது. அப்போ எப்படி அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற காவல்துறை வந்து இதை எப்படி ஒரு டைரக்ஷனோட எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்றது ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அப்போ இதை வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது அவர் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு குற்றங்கள் நடக்கும்போதும் அந்த குற்றம் நடந்துதான் நிரூபிக்கிறதுக்கு ஆதாரங்களும் தடயங்களும் தான் அவசியம், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீதிமன்றத்தில் போயிட்டு நான் பாதிக்கப்பட்டுட்டேன்ற விக்டிம் என்ன கண்ணீர் விட்டாலும் கதறினாலும் குற்றவாளி இவங்க தான், இந்த குற்றத்தை செஞ்சது இவங்க தான் அப்படின்றது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் ஒரு மரண தண்டனை வழங்க முடியும். கரெக்டுங்களா? அப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் கூட அந்த சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கு தான் கொடுப்பாங்களே தவிர நமக்கு கிடைக்காது. அந்த வகையில் திரு கண்ணதாசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த குழந்தை வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் கொன்று எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ முழுவதுமாக இந்த குழந்தை தானா இந்த பர்டிகுலர் இந்த சிறுமி அப்படின்றதுக்கு ஆதாரங்கள் வேணும் இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலைஸ்டாக ஒரு தடயவியல் துறையில் போயிட்டுலாம் பண்ண முடியாது. சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷனில். இந்த குழந்தை தானா அப்படின்றதுக்கு நிறைய விதங்களில் ஆராய்ச்சிகள் இருக்குது. மண்டையோட வந்து புகைப்படங்களோட கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க, தடங்களை வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க, டிஎன்ஏஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஃபுல் எக்யூப்டான, அதாவது முழுமையாக நமக்கு தேவைப்படுற தரவுகளை கொடுக்கப்படுற தடயவியல் சோதனை கூடங்கள் தமிழ்நாட்டில் இருந்துதா அப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இந்த சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட்ன்றது ஹைதராபாத்துக்கு தான் அனுப்புனாங்க. ஸோ ஹைதராபாத்துக்கு அனுப்பும்போது இந்த ஒரு வழக்கு மட்டும் கிடையாது, சதர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து போகிற எல்லா வழக்குகளினுடைய தடயங்களும் அங்கே தான் போகும். ஏன்னா அதுதான் கேபிட்டல் இன்வெஸ்டிகேஷன் லேப்னும் போது அங்கே தான் போகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் சீரியல் வைஸ் நம்பர் வைஸ் எடுப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த வழக்குகளை தான் அவங்க முன்னாடி விசாரிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு தான் இது கேபிட்டல் கிரைம், இன்னொரு மாநிலத்துக்கு கிடையாது. ஸோ நம்ம இன்னொரு மாநிலத்துக்கிட்ட உதவி கேட்டு தான் நம்ம அங்கேருந்து அனுப்புகிறோம். கரெக்டுங்களா? ஸோ அவங்க டேட் வைஸும் சீரியல் வைஸும் எடுக்கும்போது இந்த வழக்குகள் இன்னும் பின்தள்ளப்படுது. அப்போ பின்தள்ளப்படும் போது 90 நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. குற்றப்பத்திரிகை 90 நாட்களுக்குள்ள பதிவு பண்ணப்படாததுக்கு இது போன்ற டெக்னிக்கல் ஃப்ளாஸும் காரணமாக அமைவது பல குற்றங்களில் குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அங்கேருந்து சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட் வரணும், டிஎன்ஏ டெஸ்ட் வரணும், அது இல்லாமல் சீமன் டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இவர் தான் இந்த குழந்தைய வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாரான்னு பிளட் டெஸ்ட் கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும், எல்லாமே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாம் பண்ணும்போது காலதாமதம் ஏற்படுறது. என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு, கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் 90 நாளில் பாருங்களேன் குற்றப்பத்திரிகையே தாக்கல் பண்ணல, அப்புறம் எப்படி இது பண்ணுவாங்க. ஸோ மனித உரிமை அடிப்படையில் ஜாமீன் கிடைச்சிருது அப்படின்றாங்க. ஸோ மனித உரிமை அடிப்படைன்றது எல்லாருக்குமே சரிசமம், நீதின்றது எல்லாருக்குமே ஒற்றுமையானதாக தான் இருக்கணும், யூனிஃபார்ம்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயங்களே தவிர இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃப்ளாஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாகவும் நாங்கள் வந்து என்னோட மகனை வச்சே ஒரு ராஜ்யசபா எம்பி கிட்ட வந்து தமிழ்நாட்டில் நிறைய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு மனு கூட கொடுத்துருக்கோம். அவங்களும் அதை பற்றி பார்லிமெண்ட்லேயும் அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதுக்குண்டான ரிப்ளைஸும் கையில் வச்சுருக்கோம். ஏன் தடயவியல் சோதனைகளை வந்து கூடங்களை வந்து அதிகமாக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை தடயவியல் சோதனை கூடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு தடயவியல்
இம்ப்ரூவைஸ்ட் பண்ண ஒரு தடய வெளியேறுதல் சோதனை கூடங்களாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சூப்பர் இம்போசிஷன் டெஸ்ட்டு, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு, இது எல்லாமே வர்றதுக்கு லேட் ஆச்சு. ஸோ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முக்கியமாக ஒரு 6-7 பாயிண்ட்டை வந்து அவங்க ரொம்ப கிளியர் கட்டாக அவங்க வந்து த்ரோ பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராசிக்யூஷன்ஸ் ஃபெயிலியர் டு ப்ரூவ் வைட்டல் சர்க்கம்டன்சஸ். அதாவது ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா நேரடி சாட்சிகள் இருக்கும், சூழ்நிலை சாட்சிகள் இருக்கும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், இந்த குழந்தை போரூர் சிறுமி வழக்கை பொறுத்த வரைக்கும் நேரடி சாட்சிகள் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதில் அவங்க வழக்கறிஞர் வந்து நான் பண்ண டாக்குமெண்ட்ரியில் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பாரு. இதில் நேரடி சாட்சிகள் எதுவுமே கிடையாது. பட் சூழ்நிலை சாட்சிகள்னு, அந்த சூழ்நிலைகள் சாட்சிகளை கூட செயின் மாதிரி நீங்கள் நினச்சிருக்கணும். இவங்க அதையும் வந்து செய்ய தவறிட்டதா காவல்துறை மேலேயும் அரசாங்கத்து மேலேயும் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரிலாம் இதை வந்து விசாரிக்கல. நூக் அண்ட் கார்னர் அவங்க விசாரிச்சுட்டு இந்த ஃபெயிலியரான ஒரு அரசாங்கத்தையும் காவல்துறையையும் என்ன சொல்கிறது, கலோக்கியலாக சொல்லப்போனால் கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, இனியும் இந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாதுன்றத காவல்துறையும் அரசாங்கமும் கற்றுக்கணும் அப்படின்றது தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, unreliable evidence. Several key pieces of evidence presented by the prosecution were founded to be weak. நீங்கள் கொடுத்த எல்லா சாட்சிகளும் தடயங்களும் போதுமானதாகவும் இல்லை, ஆதாரமற்றதாகவும் இருக்குது, அது வந்து நம்பிக்கைக்குரியதாகவும் இல்லை அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதில் முக்கியமானதாக வைட்டலான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது என்னென்னா லாஸ்ட் சீன் தியரி. ஸோ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தைய இத்தனை மணிக்கு நான் இவன் கூட விளையாடுறத பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தேன் அப்படின்னா இந்த குழந்தை காணாமல் போன அந்த நிமிஷமே அந்த பேரண்ட்ஸ்க்கோ இல்லை விசாரணை அதிகாரியாக வந்த காவல்துறைக்கோ நான் சொல்லியிருக்கணும் இல்லையா? ஸோ சில மணி நேரங்கள் தாமதப்பட்டு சொன்னதுனால இந்த குழந்தை அந்த அந்த தஷ்வந்தோடைய குற்றவாளியினுடைய வீட்டில் போய் தேடி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கே. அந்த லூப் ஹோலை வந்து விட்டுட்டீங்களே. அப்போ வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ண இந்த விட்னஸ் இருக்காங்களா, ப்ராசிக்யூஷன் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட இந்த சாட்சி வந்து நம்பிக்கைக்குரியதா இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இவங்களை இந்த வீட்டிலேருந்து தான் பார்த்தேன், இந்த குழந்தைய இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார், இந்த இடத்துல தான் கொலை நடந்தது அப்படின்னா ஒருத்தர் நேரடியாக பார்த்துருக்காருனா அப்போ அந்த வீட்டில் இன்னொருத்தரும் இருந்திருக்காரா, அப்போ இந்த வீட்டிலேருந்து இவர் வெளியில் வரும்போது அந்த வீட்டில் வேற யாரும் இல்லையா அப்படின்றத அவங்க நிரூபிக்கணும் ப்ராசிக்யூஷன் தரப்பு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆதாரமற்றவையாகவும் நம்பிக்கையற்றவையாகவும் ரொம்ப வீக்கானா என்ன சொல்கிறது, ரொம்ப எதுவுமே வந்து நம்பிக்கைக்குரியதாக இல்லை. இப்போது ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஒரு தூக்கு தண்டனைன்றது அதுதான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இல்லையா? ஸோ அது கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்போது அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டிருக்கணும். இவன் தான் குற்றவாளி, இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்கு பலதரப்பட்ட ஆதாரங்கள் இருக்கணும். ஒருத்தர் கூட அந்த தீர்ப்பு மேலே கேள்வி கேட்கக்கூடாது, சந்தேகத்தின் அடிப்படையில் கூட அப்படி தான் இருக்கணும். ஆனால் இந்த விஷயங்களில் இவ்வளோ சந்தேகங்கள் இருக்குது, அதனால் நீங்கள் அந்த சந்தேகங்களை பூர்த்தி பண்ணுறதுக்கு தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூஷனின் தரப்பையும் வந்து அரசாங்கத்தையும் காவல்துறையும் சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த குவாலிட்டி ஆஃப் த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாஸ் புவர் and the court found the identification of the accused carrying a Kani bag to be speculative and not sufficiently collaborated. அந்த ப்ளூ பேக்கை அவர் தூக்கிட்டு போகிறாரு. இங்கேருந்து அவர் கொண்டு போகிறதுக்கு உண்டான செயின் ஆஃப் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த பேக்குள்ளே என்ன பொருள் வேணால் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல, அந்த பேக்குள்ளே அந்த குழந்தை தான் இருந்தது அப்படின்றதுக்கு உண்டான ஆதாரங்களை நீங்கள் சமர்ப்பிக்க தவறிட்டீங்க அப்படின்னு. அப்போ அந்த பேக்குள்ளே அந்த குழந்தை இருந்தது அப்படின்றது உண்மை இருந்ததுன்னா டிஎன்ஏ டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அந்த பேக்கை வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க, அந்த பேக்கை வந்து அவங்க சீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஆதாரங்கள் எல்லாமே நேரடியாக இவங்க கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேருந்து அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் லேபுக்கு போயிருக்கோம். ஸோ இந்த இடத்துலேருந்து ரிசீவ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துலேருந்து அதை வந்து சீஸ் பண்ணுறாங்க, அங்கேருந்து கோர்ட்டுக்கு போது கோர்ட்லேருந்து தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் லேப்ஸ்க்கு போகணும். இந்த இடங்கள்ல என்ன தவறுகள் நடந்ததுன்றது தெரியல. அந்த கலெக்ட் பண்ணப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டாமினேட் ஆகக்கூடாது. இவங்க எதில் அதை கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது. ஸோ கலெக்ட் பண்ணுறது கூட நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு பேப்பர்லேயோ ஒரு கட்சிஃப்லேயோ ஒரு நியூஸ் பேப்பர்லேயோலாம் எடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா
இது வந்து கேபிட்டல் குற்றம். ஒரு குழந்தைய இழந்திருக்கிற அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு வலி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு வழக்கு இது. இதில் இவ்வளோ ஒரு சிக்கலையும் இவ்வளோ ஒரு லூப் ஹோலையும் குற்றவாளிக்கு சாதகமாக அமைஞ்சதுக்கு காரணமே வந்து காவல்துறை தான். அன்றைய தொங்கும் அரசாங்கம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அன்றைய காலகட்ட சூழலில் வந்து எப்படி இருந்ததுன்றதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணவே வேண்டாம். கூகுள் பண்ணாலே வந்து அந்த காலகட்டத்தில் என்னென்ன அரசியல் சிக்கல்கள் இருந்தது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, the integrity of forensic and DNA evidence was called into question due to a broken chain of custody and concerns over mishandled samples and potential contamination. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த செயின் ஆஃப் இது இருக்குல்ல, எவிடன்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்து உடஞ்சி போயிருச்சு, அது வந்து தொடர்ச்சியாகவே இல்லை, சங்கிலி தொடராகவே இல்லை நீங்கள் கொடுத்த ஆதாரங்கள் எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க சாம்பிள்ஸை அப்படின்னு இருக்காங்க. ஸோ பொட்டென்ஷியலாக அது கண்டாமினேட் ஆகுறதுக்கு இந்த மிஸ்ஹேண்டலிங் வந்து காரணமாக அமைஞ்சிருக்கு. இதான் நான் சொன்ன மாதிரி தான். என்னென்னா அவங்க எதுலேருந்து அந்த டிஎன்ஏவை வந்து கலெக்ட் பண்ணாங்கன்றது தெரியாது. நம்ம அதை நேரடியாக நம்ம வந்து பார்க்கல இல்லையா. இப்போ ஒரு நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு பிளட்டில் லெபார்ட்ரியிலேருந்து நம்மளை வந்து பிளட் எடுக்க வர்றாங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கவனிப்போம், நம்ம பேர் எழுதியிருக்கா, அந்த வயலில் தான் நம்மளுடைய பிளட்டை எடுக்கிறாங்களா. சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டுன்னு ஒரு உப்பு போடுற டப்பாலையோ இல்லை ஒரு மிளகாத்தூள் போடுற டப்பாலையோ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்ம கேள்வி கேட்காம இருப்போமா? இருக்க முடியாது இல்லையா. ஸோ அது அந்த இடத்துல கண்டாமினேட் ஆகாமல் போய் சேரணும் அப்படின்னா அந்த ப்ரிசர்வ் பண்ணுற எவ்ரி பாக்ஸஸ்லேருந்து அந்த இப்போது அந்த கொலைக்கு பயன்படுத்தியிருப்பார் இல்லையா, இது வாங்கினாருன்னு சொல்கிறாங்க, பெட்ரோல் வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பெட்ரோல் வாங்கினார்னா அந்த பெட்ரோல் வாங்கின கேன் எங்கே, அதுக்கப்புறம் வந்து அந்த பெட்ரோல் வாங்கினதுக்கு பயன்படுத்தப்பட்ட பணம் எங்கே, இப்போ பெட்ரோல் வாங்கக்கூடிய சிசிடிவி எங்கே. ஸோ இவங்க வந்து இந்த பேக்கை இவர் எடுத்துகிட்டு போகிறத மட்டும் காட்டியிருக்கக்கூடாது. பெட்ரோல் பங்க்கில் போய் கலெக்ட் பண்ணியிருக்கிறாரா, பெட்ரோல் பங்க்கில் யார்கிட்ட போய் பெட்ரோல் வாங்கினாருன்றதுலேருந்து விட்னஸை வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து 8:45க்கு ரீச் ஆகுது. நான் உங்களை பார்க்குறதுக்கு 8:45க்கு வர அந்த ட்ரெயினில் வரேன். நீங்கள் என்னை வந்து ஒரு தோராயமாக அந்த ட்ரெயின் வந்து 8:45க்கு வருதுன்றது தெரியாமல் 8:30க்கே நீங்கள் என்னை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டுன்னு நான் எங்கேயோ காணாமல் போயிடுறேன். இல்லையே நான் 8:30க்கு அவங்கள பார்த்தேன் அப்படின்னாக்கா அது டெக்னிக்கல் ஃப்ளா. ஸோ உங்களை அந்த இடத்துல ஜுடிஷியரி சிஸ்டம் கேள்வி கேட்கும். ட்ரெயினே 8:45க்கு தானே வந்துச்சு, நீ எப்படி அவங்கள 8:30 மணிக்கு பார்த்தேன்னு சொல்கிற அப்படின்னும் போது நீங்கள் போய் சொல்கிறதா கணக்கில் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஃப்ளாஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த குற்றம் இவர் தான் செஞ்சாரா அப்படின்றத வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தான் நிரூபிக்கணும். ஆனால் இந்த சந்தேகத்தின் பலனை நாங்கள் வந்து குற்றவாளிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு த பெனிஃபிட் ஆஃப் த டவுட் த கோர்ட் applied the fundamental principle of criminal that when evidence is unreliable and two views of possible, the one favoring accused must be adopted. ஸோ சந்தேகத்தின் பலனை வந்து உங்கள் குற்றவாளிக்கு கொடுத்து அவங்கள வந்து அக்யூட்டல் பண்ணுறோம், விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் அது மட்டும் சொல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தஷ்வந்த் வந்து குற்றவாளியாகவே இருந்தாலும் அவர் தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கு அவருக்கு தேவையான ஆவணங்கள் வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புலேருந்து கொடுக்கணும். நீங்கள் அந்த 70 பக்க தீர்ப்பை படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தேவையான ஆவணங்கள் வந்து அவர் அப்பீல் போகிறதுக்கு கொடுக்கப்படவே இல்லை. இதில் பெனிஃபிட் ஆஃப் த டவுட் அதுதான் வந்து நம்ம சட்டத்தில் முக்கியமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியும் கொடுக்கணும், அதே நேரத்தில் ஒரு நிரபராதிக்கு தண்டனை கிடைச்சிடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம சட்டத்தினுடைய முக்கியமான ஒரு ரூலே. ஸோ அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பெனிஃபிட் ஆஃப் த டவுட் த கோர்ட் அப்பீல் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கிரிமினல். அதுதான் சந்தேகத்தின் பிரதிபலனை நாங்கள் குற்றவாளிக்கு கொடுத்து அவரை வந்து அக்யூலேட் பண்ணுறோம் கன்வென்ஷன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த வழக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போதே வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அவங்க கொடுத்துருக்க கோர்ட்டில் நடந்த அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது எக்கச்சக்கமான கேள்விகள் காவல்துறை மேலே தான் திரும்ப வைக்கிது. நாம் சும்மா ஜென்ரலாக இங்கே உட்காந்து பேசும்போதே ஒரு இன்சிடென்ட் இப்படி நடந்திருக்குன்னா டைம் வைஸ் டேட் வைஸ் இது நடந்திருக்கு, இது போயிருக்கு, இந்த சிசிடிவி பார்த்துருக்கோம் அப்படின்ற எல்லாமே வந்து நமக்கு டாக்குமெண்டேஷனாக பண்ணப்பட வேண்டியது தேவை இருக்குது.
ஸோ காவல்துறை எப்படி இவ்வளோ முக்கியமான வழக்கை வந்து இவ்வளோ லெத்தாஜிக்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதுவும் சும்மா சாதாரண திருட்டு கேஸ் கிடையாது, சும்மா சாதாரண செயின் ஸ்நாச்சிங் கேஸ் கிடையாது. இது ஒரு குழந்தை, பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதுவும் எரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பயத்தை இந்த தமிழ்நாட்டு மேலேயோ இல்லை எந்த நாட்டில் நடந்திருந்தாலும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். அப்போ இந்த வழக்கு கையாண்டிருக்க அந்த காவல்துறை மேலே நமக்கு திரும்ப திரும்ப கேள்வி வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுல முதல்ல காவல்துறைக்கே வந்து ஓரியன்டேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? இதை சொல்றத வந்து அரசாங்கமும் காவல்துறையும் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் உங்கள் சைடே இந்த கேள்வியை திருப்பி விடுறேன். நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இப்போ வந்து நடைமுறையில் இருக்கும்போது ஒரு நார்மலான ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட போயிட்டு போக்சோ ஆக்ட் எப்போ வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, எப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு, எந்த ஆண்டு, இந்த போக்சோ ஆக்ட் கீழே எத்தனை யாரெல்லாம் நம்ம கைது பண்ணலாம், இந்த போக்சோ ஆக்டினுடைய பிரிவுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு கேள்வி த்ரோ பண்ணுங்களேன். முழுமையாக பதில் கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது எதுக்காக தஷ்வந்த் மேலே குண்டர் சட்டம் பாஞ்சதுன்றது இப்போ வரைக்கும் தெரியாது. இப்படி ஒரு கேபிட்டல் கிரைம் பண்ணவர் மேலே ஒரு குண்டர் சட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கொலை பண்ணாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தப்போ இது பண்ணாங்க, குண்டர் சட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குண்டர் சட்டத்தை வந்து நீக்கினாங்க. புரியுதுங்களா? குண்டர் சட்டம் எதுக்காக போடப்படுறது அப்படின்ற பிரின்சிபல்ஸ் லாலாம் இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கரண்ட் அஃபேர்ஸை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எப்படி வந்து செக்ஸ் எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரியான வழக்குகள் நடக்குது, இந்த மாதிரியான செய்திகள் தினந்தோறும் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல்ஸில் வந்து நியூஸ் பேப்பர்ஸை ரீட் பண்ணணும். ஒரு நாள் ஒரு புதிய சொற்கள்லாம் அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுலாம் இருக்குது, உண்மைதான். அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு தேவையான சட்டத்தையும் சொல்லித்தரணும். குழந்தைங்களுக்கெலாம் வந்து ரொம்ப தூரம் ஓட சொல்லிக் கொடுங்க, சண்டை போட சொல்லிக் கொடுங்க, கராத்தே சொல்லிக் கொடுங்க, குங்ஃபு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லித்தரணும்? நானும் கேட்குறேன், எதுக்கு சொல்லித்தரணும்? அப்போ நீ வந்து பாதுகாப்பற்ற சூழலில் இருக்க, உன்னை நீ பாதுகாத்துக்கணும்னா நீ இதெல்லாம் கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு கராத்தே கிளாஸ்க்கு போனீங்கன்னா மாதம் 2000 ரூபாய் கொடுக்கணும். ஒரு குங்ஃபு கிளாஸ்க்கு போனால் மாதம் 2000 ரூபாய் கொடுக்கணும். எல்லா பெண் குழந்தைங்களும் இதே மாதிரி பொருளாதார சிக்கல் இல்லாமல் எல்லா விஷயங்களும் கற்றுக்கிறக்கூடிய பின்புலத்தில் தான் இருக்காங்களா? ரூரலில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அவ்வளோ ஏன் விழுப்புரம் பக்கத்தில் நினைக்கிறேன், இந்த போரூர் சிறுமியோடைய வழக்கு நடந்த கொஞ்ச நாள்லேயே இன்னொரு கேஸ் நடந்தது. விழுப்புரம்ல தினேஷ்னு ஒருத்தர், அந்த குழந்தை வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்ததுனால அவங்க வீட்டில் போய் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்தாங்களா இல்லை அவங்க வேலியில் இருந்த பூவை பறிக்கிறதுக்காக போனாங்களான்னு தெரியாது. அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்முறைக்கு வந்து சீண்டி இருக்காரு போல இருக்கு. முடியாதனோட கழுத்து மொத்தமாக இல்லை அறுத்துட்டாரு. அந்த புகைப்படங்களே வந்து பதிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பதிவிட்டிங்கன்னா கூட அது வந்து சமூக வலைதளங்கள்லேருந்து நீக்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து அரசியல் பின்புலத்தினால நிறைய கண்டன குரல்களே வரல. நம்ம திரு கமலஹாசன் அவர்களே வந்து தாமதப்பட்டு தான் அதுக்கு கண்டன குரல்கள் எழுப்பியிருந்தார். நான் செய்தித்தாளை பார்க்கல, அதனால தான் தாமதமாக இதை வந்து பதிவிடுறேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ட்விட்டரில் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார். இந்த மாதிரி நிறைய வழக்குகள் நடக்குது. திருச்சி பக்கத்தில் வீட்டில் கதவு இல்லை அப்படின்றதுனால அம்மா அப்பாவுக்கு நடுவில் தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டு அந்த குழந்தைய ரேப் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாமல் பிறப்புறுப்பில் வந்து மஞ்சள் தூளை தடவிட்டு இது வந்து வேற ஏதோ ஒரு அஜெண்டாக்காகவும் மோட்டிவ்காகவும் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டுன்னு மரத்தில் வந்து தூக்கில் தொங்க விட்ட கதைகள் எல்லாமே இந்த தமிழ்நாடு பார்த்துருக்கு. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் மாறணும். ஒரு ஒரு உச்சநீதிமன்றத்தை வந்து நம்ம விமர்சனம் பண்ணவும் முடியாது, கேள்வி கேட்கவும் முடியாது. அவங்க இந்த கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கிறது நிச்சயமாக பரிசீலிக்கப்பட வேண்டியது. யார் பரிசீலிக்கணும்னா நம்மளுடைய அரசாங்கம். நம்மளோட சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டமாக இருக்குது. இன்னைக்கு இதனால் இந்த குழந்தைக்கு வந்து நீதி கிடைக்காம போயிருக்கு அப்படின்றத தார்மீக பொறுப்பை முந்தைய அரசாங்கத்தான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஏற்றுக்குவாரா அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைய அரசாங்கம் பெண்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்கிறதுக்கு மறுசீராய்வுக்கு அரசாங்கம் தான் அதை ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா மறுபடியும் வந்து இந்த குழந்தையோட அப்பா வந்து போக முடியாது. அதனால இது தமிழக அரசாங்கம், தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் தான் செய்யணும். முதலமைச்சர் அவர்கள் வந்து தாயுள்ளத்தோடையும் கருணையோடையும் இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கு மறுசீராய்வுக்கு
தற்போதைய அரசு தான் பண்ணணும். அதில் உள்ள சட்டத்தினுடைய பின்புலங்கள் என்னன்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் இதை ஒரு சட்ட மேதைகிட்ட தான் கேட்கணும். இது இது இந்த வழக்கு மறுபடியும் வந்து மறுசீராய்வுக்கு போகணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆங்கில நாளிதழில் வந்து அவங்க அப்பாவை, அந்த சிறுமியோடைய அப்பாவை நேர்காணல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அவர் சொல்லியிருந்தார், என் குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், என் குழந்தையோட ஆத்மாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், நீதியே கிடைக்கல அப்படின்னும் போது அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, நான் தமிழ்நாட்டை விட்டு வெளில போறேன் அப்படின்றதெல்லாம் அவர் தமிழ்நாட்டிலே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த கேஸ் வந்து ஜாமீன் வந்தது இல்லையா தஷ்வந்துக்கு, அப்பவே வந்து இந்த சிறுமியோடைய அப்பாவை பார்த்து கோர்ட் வாசலே மிரட்டியிருக்காரு. கோர்ட் வாசலே மிரட்டியிருக்காரு. அதனால அவர் தமிழ்நாட்டிலே இல்லை, அவர் வந்து வேற ஒரு மாநிலத்தில் இருந்தார். அந்த மாநிலத்துல இருந்து அவர் இங்க வந்துட்டு போறதுக்குண்டான போக்குவரத்து, அவர் தங்குறதுக்குண்டான பாதுகாப்பு இடத்தையும் தமிழக அரசு தான் பண்ணி கொடுத்துருக்கணும். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். காவல்துறை தரப்புல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குன்றத உச்சநீதிமன்றமே சுட்டிக்காட்டி இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கான தீர்வு தான் என்ன? இதில் இன்னொரு கேள்வி முக்கியமாக வைக்க வேண்டியது என்னன்னா, கீழமை நீதிமன்றங்கள் இந்த மாதிரியான கேள்விகள் உச்சநீதிமன்றத்துக்கு எழுந்த அதே கேள்விகள் கீழமை நீதிமன்றங்களுக்கு எழலையா? ஏன் அவங்க அதெல்லாம் கவனிக்க மறந்துட்டாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவங்க அதெல்லாம் கவனிக்கல அப்படின்றத தான் வந்து உச்சநீதிமன்றமும் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் லாஸ்ட் பாயிண்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ப்ரொசீஜரல் லேப்ஸ் அண்ட் பயாஸ்டு ட்ரையல்ன்ட்டாங்க. அதாவது ட்ரையல் வந்து ஒருதலை பட்சமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கீழமை நீதிமன்றங்கள் இதை கவனிக்கல அப்படின்ற அர்த்தத்தை தான் அது கொடுக்குது. வார்த்தை விளையாட்டு தான். நீங்கள் இதை கவனிக்கலையா அப்படின்றதுக்கும் நேரடியாக ஒருதலை பட்சமாக நீங்கள் வந்து இந்த ட்ரையல் எடுத்திருக்கீங்கன்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான், வார்த்தை விளையாட்டு தான். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. த சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ நோட்டட் தட் ஒரிஜினல் ட்ரையல் வாஸ் கண்டக்டட் இன் lopsided manner. Dashwant was not provided proper legal defense or access to crucial documents during the initial proceedings. நீங்கள் ஆரம்பத்தில் ட்ரையலுக்கு போகும்போது அவருக்கு தேவையான ஆவணங்கள், மேல்முறையீடு செய்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் நீங்கள் கொடுக்கப்படலை. இது ஒரு தலைப்பட்சமாக இருக்குது. ஸோ த கோர்ட் அக்னாலேஜ் த நேச்சர் ஆஃப் த கிரைம் அண்ட் பொட்டென்ஷியல் சோஷியல் டிஸ்ட்ரெஸ். அதாவது கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, இது சோஷியலாக வந்து இந்த ஒரு முடிவு வந்து கண்டிப்பாக ஒரு மன அழுத்தத்தையும் வலியையும் சார்ந்தவங்களுக்கும் சாராதவங்களுக்கும், அதாவது பெற்றோருக்கும், இதை சமூகத்தில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே, பெண் குழந்தைங்களை பெற்றவங்களுக்கு இன்னும் வலியை கொடுக்கும் அப்படின்றத நாங்கள் மறுக்கிறதுக்கெலாம் இல்லை அப்படின்றத பெனிஃபிஷியல் ஆஃப் டவுட்டிங்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதுக்கு ஒரு தீர்வு கேட்டீங்க. தீர்வு அப்படின்னும் போது ரஜினி சார் சொன்ன டைலாக்ஸ் தான் ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் தலையை சுற்றிருச்சுன்னு, இன்னொன்று வந்து என்ன சொல்கிறது, சிஸ்டம் சரியில்லைன்னு வரல. இந்த ரெண்டு வார்த்தைகள் தான். என்னென்னா, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு போதுமான பர்சன்டேஜ் ஆஃப் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்காங்களா அப்படின்றதே வந்து சந்தேகத்திற்குரியது தான். எவ்வளோ காவல்துறை ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, குற்றம் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, ஒரு எல்லண்டோ இதுவில் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களே போதுமானவர்களாக இருக்காங்களா அப்படின்றது வந்து சந்தேகத்துக்குரியது. அது இல்லாமல் இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு ஆதாரத்தை எடுக்கணும், அவங்கள விசாரிக்கணும் அப்படின்றதுல வந்துலாம் டாக்குமெண்டேஷன் பண்ணணும். இப்போ நானே வந்து இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒப்புதல் வாக்குமூலம் தஷ்வந்த் இது நான் படித்தேன். இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது ஒப்புதல் வாக்குமூலத்தை ஆமாம் சம்மந்தப்பட்டவரே ஒத்துக்கிட்டார்ல, நான் தான் இந்த குற்றத்தை பண்ணேன் அப்படின்னா, கோர்ட் வந்து அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை எடுத்துக்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு ஜட்ஜு முன்னாடி கொடுக்குற ஒப்புதல் வாக்குமூலம் தான் வந்து ஆதாரங்களாகவும் இது தடயங்களாகவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுதே தவிர, ஆனால் நீங்கள் போலீஸ் கஸ்டோடியலில் கொடுக்குற எந்த விதமான வாக்குமூலங்களும் நீதிமன்றம் எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அழுத்தத்தின் பேர்ல கூட விசாரணை படம் பார்த்தோம் இல்லைங்களா, விசாரணை படத்துல வந்து தஷ்வந்த் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இடையில சொல்லும் போதே வந்து எனக்கு வந்து இப்படி சொல்லி என்ன வந்து ஒரு காவல் அதிகாரி இப்படி சொல்ல சொன்னாரு, மிரட்டி சொல்ல சொன்னாருன்னு சொல்றதுதான் இருக்கு. அது உள்ள என்ன நடந்திருக்கும்ன்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விதான். அதனாலதான் நீதிமன்றங்கள் அதை எடுத்துக்கலன்றது சரியானதா தானே இருக்கு. ஆமா, நிச்சயமா அதேதான். அதே நேரத்துல இந்த வழக்குல பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை கொலை பண்ண குற்றமும் அவர் மேலதான் இருக்கு. அவரை குற்றவாளின்னு சொல்றதா, இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்றதா, இல்லை குற்றவாளியாக இருந்து விடுவிக்கப்பட்டாருன்றத எந்த டைமென்ஷன்ல அவர் அட்ரஸ் பண்றதுன்றதே நமக்கு இப்போ வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்கு. அவங்க அப்பாவே அதில் ஹாஸ்டைல் ஆனார் இல்லைங்களா, உண்மையிலேயே வந்து பிற சாட்சியா மாறினார். அவருக்கு வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயரிய விருதான சிறந்த தந்தைக்கான விருது தான் கொடுக்கணும். அவர் அந்த வழக்கில் ஹாஸ்டைல் ஆகலை அப்படின்னா இன்னும் இந்த விசாரணை வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும், வேற டைமென்ஷன்ல அது போயிருக்கும்.
இல்லைங்களா? ஸோ தன் சொந்த ரத்தம் இதை வந்து எப்படி அவர் எடுத்துக்கிட்டாரு, எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னா அவரே வந்து ஒரு ஏதோ ஒரு தனியார் செய்தி சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அப்போ வந்து நான் தவறு பண்ணிட்டேன், ஜாமீனில் எடுத்து தஷ்வந்த் வந்து ஜாமீனில் விடுதலை பண்ணி நான் வந்து தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்தார். இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டியது இருக்குது. சமீபத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிதியம்ன்றது ஐநா சபையில் இருக்குது. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு 4,50,00,000 பெண்கள் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை பேரை வந்து போலீஸ் காவல்துறை வந்து ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க? இதில் பாதி பேர் வந்து வேர்ல்டு வைடாக தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு வருது. எத்தனை பேர் சாட்சியங்களுடைய அடிப்படையிலையும் அதை தேடி ட்ரேஸ் பண்ணி போயிருப்பாங்க? போலீஸ்க்கு அதுக்குண்டான நேரங்கள்லாம் கிடையாது. நான் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் என்ன கேட்குறேன் அப்படின்னா, திட்டங்கள்லாம் வகுக்கிறாங்க. இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரியோடது பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ, அதாவது வந்து பெண் குழந்தைங்களை பாதுகாக்குங்க, பெண் குழந்தைங்களை வந்து படிக்க வைங்கன்னு. இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருந்தால் எப்படி பெண் குழந்தைங்களை வந்து பாதுகாக்க முடியும், எப்படி பெண் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும்? புனிதான ஒரு குழந்தை தென் மாவட்டத்தில் இதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ரேப் பண்ணி இதே மாதிரி தான் கொன்று புதைச்சிட்டாங்க. அந்த அக்யூஸ்டும் வந்து போலீஸ் விசாரணை போது அங்கேயே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் உயர்மட்ட அதிகாரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த திட்டங்களை வகுக்கிறது முக்கியம் கிடையாது, இதை வந்து ஃபாலோ பண்ணால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும் அப்படின்றது தான். சட்ட மேதை அம்பேத்கர் அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசாங்கத்தை அமைக்கிறது மட்டும் ஒரு கடமை கிடையாது. அதிகார மையங்கள் இருக்குல்ல, அதிகார மையங்கள்னா என்ன? ஒரு பவர் சென்டர்ஸ் தானே அதிகார மையங்கள். அந்த அதிகார மையங்களை கண்காணிக்கணும். அந்த கண்காணிப்பின் மூலயமா இது சரியாக தான் வேலை பார்க்குதா அப்படின்றத வந்து அரசாங்கம் தான் அதை கவனிக்கணும், தலைமை தான் அதை கவனிக்கணும். ஏன் இதை கவனிக்க தவறுறாங்க? இந்த கவனிப்பு இல்லாததுனால தான் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது. ஸோ இனிமேலும் இந்த சிஸ்டம் சரி செய்யப்படும் அப்படின்றது எதிர்காலத்தில் இந்த வழக்கு மூலியமாக மண்டையில் அடித்த மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதை சரி செய்வாங்க அரசாங்கம்ன்ற நம்பிக்கையில் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்காது அப்படின்றத நம்புவோம். நிச்சயமாக அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையணும். இயற்கையும் இறைவனும் அவனுக்கு எந்த குற்றவாளியோ அவங்களுக்கு தண்டனை சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். அதான் இது என்னன்னா, ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுலேருந்து ஒரு மிகப்பெரிய பயம். இப்படியான ஒரு வழக்கில் இப்படியான ஒரு தீர்ப்பு அப்படின்றது பதட்டத்தை ஏற்படுத்துது, பயத்தை ஏற்படுத்துன்றத சமூக வலைதளங்களில் பார்த்தோம். கண்டிப்பாக இதுக்கு அரசு அடுத்த கட்டமாக மறு பரிசீலனை பண்ணுறது இல்லை மேல்முறையீடு பண்ணுறதுன்றத அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றது தான் எல்லாரோட. இதில் எந்த ஈகோவும் எடுத்துக்காம 2017 வந்து எடப்பாடி அரசு இருந்தது, தொங்கும் அரசு இருந்தது, அந்த அரசினுடைய என்ன சொல்றது கவனக்குறைவினால ஏற்பட்டது இது அப்படின்ற ஒரு அந்த ஈகோக்குள்ளெல்லாம் போகாம உண்மையிலேயே மக்களுக்கான அரசா இப்போ ஆளக்கூடிய அரசு இருந்ததுன்னா நிச்சயமா இந்த குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் வழிவகுக்கணும் அப்படின்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இங்க இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.